வணக்கங்க. கல்கட்டாவில் டாக்டருக்கு நடந்த கேஸ் பற்றி தான் பேச வந்திருக்கேன். இன்னும் எத்தனை நாளைக்கு இங்கே பொண்ணுங்களை இப்படி அரெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க? எப்போ தாங்க தீர்வு? எப்போ ஒரு பொண்ணு தைரியமாக வெளில போக முடியும்? அவளோட படிப்பை முடித்து அவள் வேலைக்கு தானேங்க போயிருக்கா. எல்லா இடத்துலையும் பொம்பளைக்கு சம உரிமைன்னு தானேங்க சொல்கிறாங்க. அப்புறம் எங்க அவள் இப்படி பண்ணி வச்சுருக்காங்க? இதை பற்றி பேசக்கூடாதுன்னு நினச்சேன், முடியலைங்க. அவளை எப்படி கொடுமைப்படுத்தியிருக்காங்க. எலும்புலாம் உடச்சி அவள் மேலே ஏறி குதிச்சு. ஒவ்வொரு நியூஸும் கேட்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவனுக்கு தயவு செஞ்சு கடுமையான பனிஷ்மெண்ட்டாக கொடுங்க. அவனை ஒரே நாளில் சாகடிச்சிடாதீங்க. அவன் தினம் நினச்சி சாகணும். உயிரோடு இருக்கணும். தினம் நினச்சி சாகணும். அந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட்டை கொண்டு வாங்க. பயம் இருந்தால் தான் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணாமல் இருப்பாங்க. அந்த பொண்ணு எவ்வளோ பாவங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா சாகிறப்போ. இப்படி அநியாயம் பண்ணி சாகடிச்சிருக்கான். மனுஷனே கிடையாதுங்க அவன். மிருகம் கூட இப்படி இந்த அளவுக்கு கொடுமையாக நடத்துக்காது. ரொம்ப 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 நம்மளே கேவலப்பட வேண்டிய விஷயம் நம்ம நாட்டில் நடக்கிறதுனால. எல்லாரும் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவனுக்கு சிவியரான பனிஷ்மெண்ட் வரணும்னு சொல்லி கவர்மெண்ட் கிட்ட கேட்டுக்கங்க ப்ளீஸ். இதுக்காக வீடியோ போடுங்க, அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லை வீடியோ போடுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கவர்மெண்ட் கிட்ட கேட்டுக்கங்க ப்ளீஸ்.